இன்னைக்கு பெண்கள் அதிகம் பேர் தமிழ்நாட்டில் வேலை செய்யறாங்க. தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பா இருக்கான்னு சொல்லி உண்மையா? சிறுமிக்கு பாதுகாப்பு இருக்குதா? பெண்களுக்கு பாதுகாப்பா? பாட்டிமாருக்கு கூட பாதுகாப்பு இல்லை. ஒரு கேவலமான ஆட்சி. கிருஷ்ணகிரியில இந்த மாவட்டத்தில் 2 வயது பிஞ்சு குழந்தை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த மாவட்டத்தில் எவ்வளவு கேவலம்! இப்படி ஒரு மோசமான ஆட்சி நடத்துகின்ற ஸ்டாலின் சட்டத்தை பற்றி பேசுகிறார். இபிஎஸ் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை நான் பரப்பி வரணும். உண்மைதானே? நடந்தது உண்மைதானே? இன்னொன்னு, அங்க இருக்கின்ற இங்க ஒரு பள்ளியில ஒரு டில் மாஸ்டர் உடற்கல்வி ஆசிரியர் பாலியல் சீண்டல் உட்படுத்தப்பட்டதா பத்திரிகையில செய்தி. அது மட்டும் இல்ல, அண்ணா நகர், சென்னையில் அண்ணா நகர்ல ஒரு சிறுமி பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு நியாயம் கிடைக்கல. அதனால அவர் நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிமன்றத்தில் இந்த வழக்கை சிபிஐ நடத்துவேன்னு சொல்றாங்க. உடனே உச்ச நீதிமன்றம் போய் அதுக்கு தடையான வாங்க முற்படுறீங்க. ஏங்க, ஏன் இந்த பாலியல் சீண்டலுக்கு இந்த அரசு துணை போகுதில்ல? உயர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை ஏன் நடைமுறைப்படுத்தவல்ல? எவ்வளவு கொடுமையானது! அது மட்டுமல்ல, கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடித்த 68 பேர் இருந்துட்டாங்க. அண்ணா திமுக சார்பா தமிழ்நாட்டில் காவல்துறை இந்த வழக்கை விசாரித்தால் நியாயம் கிடைக்காது, அதனால் சிபிஐக்கு வழக்கை மாற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம். உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கலாம் என்று தீர்ப்பு குறிச்சு அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போறாங்க. கேவலம் இல்ல? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்கு என்று சொல்றார் ஸ்டாலின். அந்த சம்பவம் நடந்த உடனே சிபிஐக்கு உத்தரவு போட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். சட்டத்தின் ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி நடைபெற்றது. சட்டத்தின் ஆட்சி அண்ணா திமுக பார்க்கப்பட்டது. யார் குற்றம் செய்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சியில் குற்றம் செய்வதை தப்பிக்க இந்த அரசு துணை போகிறது. திரு ஸ்டாலின் அவர்களே, மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வளரும். இப்படி பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டு இருக்கின்றீர்கள். அப்படி சட்டத்தில் இருந்து தப்பிக்க முடியாது. அண்ணா திமுக ஆட்சிக்கு உடனே சட்டப்படி தவறு செய்யும் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல இந்த பகுதியில் மா விளைச்சல் அதிகமாக இருக்குது. இந்த மா விளைச்சல்ல அந்த விவசாயிகள் கடந்த காலத்தில் பெரும் நஷ்டத்துக்குள்ளாக இருந்தாங்க. நாங்கள் கூட நம்முடைய துணை பொதுச் செயலாளர்களும் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகளும் இதற்கு ஆதரவாக உண்ணாவிரதம் இருந்தார்கள். விவசாயிகளுக்காக உண்ணாவிரதம் இருந்தார். இனி அதிமுக ஆட்சிக்கு வந்தோடனே மா விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி, ஒசூர், தேனிக்கோட்டை, தெக்கனிக்கோட்டை, தளி ஆகிய பகுதியில் மற்றும் சுற்று வட்டார பகுதியில் பாரம்பரிய முறைப்படி நடந்து வரும் அத்திக்கட்டு பண்டிகை பாரம்பரிய முறைப்படி நடத்துவதற்கு அதிமுக ஆட்சி வந்தவுடன் உங்களுக்கு அந்த அத்துக்கட்டு பண்டிகை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும்.